மூணு மூணு ஆறு மூக்க நோண்டி பாரு. பாத்தியா? சொட்ட மண்டையில கொட்டி விட்டுருவோம்டா அப்புறம். போடா. என்ன நீ கூப்பிட்டு கிள்ளி விடுற? என்ன இழவுடா இது? ஏன் டிராபிக்ல உட்காரனா? ஒரு போடுறா 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 சுடுற மேல சுடு 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 மொட்டை காலிடா நின்னு வரு அந்த பக்கம். ஏ போடா. என்னம்மா போமா தூக்கி போட அந்த பக்கம். என்ன நானும் உங்க அப்பனும் சேர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். நீ லவ் பண்ற பொண்ணே கல்யாணம் பண்ணி வச்சிடறான். ஆனா என்ன, என் புள்ள இருக்க அழகுக்கு பைக் ஒரு வரதட்சணையை கேட்கலான்னு இருக்கோம். நீ என்ன நினைக்கிற? லூசாமா நீனே போய் பைக் கேக்குற? நல்ல லட்சணமா ஒரு கார் கேளுமா. ஐயோ வெங்கல கிள்ளி என்ன மாதிரியே பிறந்திருக்கு பேர் புள்ள. ஆனா கார் எல்லாம் கேட்டா அவங்க சத்துக்கு அதிகமா இருக்கும்ல. பைக்கே நமக்கு போதும். என்ன நீனு என்ன அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு கார் கூட அவங்க வீட்டுல இருந்து வாங்கி தர மாட்டாங்களா? அதெல்லாம் நீ அப்பாவை சொல்லி கேட்டு சொல்லி வாங்கி தருவாங்க. அது கரெக்ட் தான். அழகு காரே கம்மி தான். ஆனா அது அவங்க சத்துக்கு அதிகம்டா. என்ன நீனு எனக்காக ஒரு 2000 3000 ஒரு கார் வாங்கி தர மாட்டாங்களா அவங்க? 2000 3000 கார்லாம் இருக்காடா? இருக்குமா, நிறைய ரிமோட் கண்ட்ரோல் கார் வெரைட்டி வெரைட்டியா இருக்கு. வேணா போய் அப்பாவை கேட்டு பாரு. உங்க அப்பா அப்பவே சொன்னா உன்னை பெத்துக்கவே வேணான்னு. நான் தான் கேட்காம எனக்கு புள்ள வேணும் புள்ள வேணும்னு பெத்தம் பத்தியா குழந்தை போய் பிறந்திருக்கான். நீ அம்மாவே இல்ல போ. ஏண்டா என் வீட்டுல வேற மாப்பிள்ளை பாத்துட்டாங்கடா. நான் உன்னை பத்தி எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே மாட்டுறாங்க. நான் என்ன பண்றது இதுக்கும் மேல? நீ ஒழுங்காவே பேசிருக்க மாட்டேன். நான் வேணா உங்க அப்பா அம்மாட்ட பேசி பார்க்கவா? நான் பேசியே ஒண்ணும் நடக்கலையா? இவரு வந்து பேச போறாராம். கண்டிப்பா நான் பேசினா கண்டிப்பா உங்க அப்பா அம்மா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நான் பேசுவேன். அப்படி என்ன பேசுவேன்? எங்க பேசி காட்டு. மூணு மூணு ஆறு மூக்க நோண்டி பாரு. பாத்தியா? உனக்கே சிரிப்பு வருது. இதே மாதிரி சிரிக்க வச்சு அவங்க இம்ப்ரெஸ் பண்ருவேன். உன்னை என்ன கட்டி கொடுத்துருவாங்க. எப்படி ஐடியா? சாவடிச்சுண்டா. ஒண்ணு எவ்வளவு ப்ரொபோசல் வந்து தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே உன்னை பார்த்து வந்தோம் பத்தியா. எனக்கு இது தேவைதான். என் செருப்பை கட்டி நானே மண்டையில டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிறோம். மரியாதையே ஓடி போடி அப்படியே தள்ளி விட்டுருவோம் ஒண்ணு. சொல்லு. எங்கடா இருக்க? வீட்டுலதான் இருக்கேன். எங்க வீட்டுல எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. சரி, அதனால நீ வந்தா அப்படியே மூவி பாக்கலாம். வரியா? மூவியா? ஓடிடி தான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கியா? என்ன புரியாத மாதிரி கேக்குறான். அதெல்லாம் பண்ணிருக்கேன். வா. இரு 10 நிமிஷம் சும்மா பறந்து வந்துடுறேன். வை 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 வை. வா 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 வா. ஓட மூவியா? இத வந்துட்டேன். என்ன மூஞ்சி மூஞ்சி பாத்துட்டு ரிமோட் எங்க? அந்த இருக்கு. அங்கதானே இருக்கு. நல்ல படமா ஏதாவது பாக்கணும். நல்ல ஆக்ஷன் படமா பாக்கணும். ஏய், ஓடிடில சப்ஸ்கிரிப்ஷன் ஈஸி பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணுமே ஈஸி பண்ணல. இது கூட உனக்கு புரியல? போன் அடிச்சு கூப்பிடுறேன் வீட்டுல யாரும் இல்லன்ட்டு. நான் வீட்லயே உட்காந்து கார்ட்டூன் பாத்துருப்பேன். அங்க இருந்து இங்க வரைச்சு படம் பார்க்கலாம். ஒண்ணுமே ஈஸி பண்ணல. இதுல சும்மா 7 வயசு ஆகுது. இது கூட உனக்கு புரியல? சரி, உன்ன போய் போன் பண்ணி கூப்பிட்டேன். சரி வா, நம்ம வீட்டுல எல்லாத்துக்குமே அப்பா ஈஸி பண்ணி வச்சிருக்காரு. அங்க போய் படம் பார்க்கலாம். கழுத்தா மட்டையிலே போடுவோம். ஓடி போடு, வெளியே போ. வீட்டுக்கே போ. கூப்பிடாத, போன் அடிக்காது. வந்துட்டேன். எவ்வளவு நேரம்? என்னடா டவுசரோட வந்திருக்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல. இதான் ஃப்ரீயா இருக்கும்னு. எவ்வளவு கால் பண்றது? எங்க புடுங்க போயிருந்தா? இல்ல, வர வழியில ஒரு தாத்தா கடையில பூமருக்கு ஸ்டிக்கர் பிரிண்ட் பார்த்தேன். இதுனா நானு டப்பாவோட வாங்கிட்டேன். வீட்டுக்கு போய் நம்ம செவுரு பூரா ஓட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வாங்கல. நம்ம 2 பேரும் தான் வாங்க. அவங்கள தர முடியாது. ஸ்டிக்கர் எல்லாம் எவன் கேட்டான்? எதுக்கு இங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க? எல்லாம் நீ கூப்பிட்டு கிள்ளி விடுற. அம்மா கூட போய் சீரியலே பாத்துக்கிறேன். அந்த சீரியல் எழுப்பு, கல்யாணம் பண்ணிக்க போ. சரி, இவனை கட்டினதுக்கு. இங்க இருக்கியா நீ? ஆமா, இங்கதான் இருக்கேன். நீ ஏன் இப்ப பம்புற? இல்ல, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன்னு சொன்னல. ஆமான்னு சொன்ன, அதுக்காக கொடிக்கிற அறுத்துறாத. இல்ல, பென்டன் வாட்ச் வாங்கி தரியா? பென்டன் வாட்சா? எது இந்த சாக்லேட் எல்லாம் போட்டு இருக்குமே அதுவா? அது இல்ல. அதாவது வாட்ச் போட்டிருப்பான், அப்படியே ஒரு கேரக்டரா மாறும் பாருங்க. பிரஸ் பண்ணா அப்படியே டக்குன்னு 4 அம்சம் மாறுவோம். அது மாதிரி நிறைய கேரக்டரா அதுல மாறுவோம் வாட்ச் அமுக்குனா.
அந்த வாட்ச். அதான் இப்பயே வீட்லயே மாறி ஒரு ஒரு டைம் பைத்தியக்கார மாதிரி இருக்கு, ஒரு டைம் குழந்தை மாதிரி இருக்கு. பாட்டு அப்படியே பனின்னு பிச்சிடாத. வாங்கித்தா. அது எங்க போய்டா நான் வாங்குது? எந்த கடையில? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாங்கி தர முடியுமா முடியாதா? எல்லாத்தையும் வாங்கி தர நீ தானே சொன்ன எதை கடாலும் வாங்கி தருவேன்னு. அப்ப அதெல்லாம் போய் தானே. எங்கடா போய் சொன்ன? அது எங்கடா கிடைக்கும்? வாங்கித்தா. அதுக்கு நான் பெண்டன் கிட்ட தான் போய் கேட்கணும். அப்ப லெட்ஸ் பிரேக்கப். பைத்தியக்கார பையல, நீ என்ன பிரேக்கப் பண்றது? நான் தான் ஒண்ணு பண்ணணும். குழந்தைய லவ் பண்ணிட்டு என் ஊரை வாங்கிக்கிடுச்சே. என்ன இழவுடா இது? ஏன் டிராபிக்ல உட்காரணும்? ஒரு வேற என் காருக்கு டிஸ்டர்ப் ஆச்சுல. ஏட்டா போ. சிக் பிக் போடாது. என்ன நீனு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கல? கிளம்பு. சரி, நீ வாட்ச் தான் வாங்கி தர மாட்டேன்ட்ட. கிளிகிளிப்பாவது வாங்கி தரியா? கிளுக்கிழுப்பா அப்படின்னா? அதான்ப்பா குழந்தைங்க கிட்ட எல்லாம் இருக்கும் பாரு, அந்த இப்படி டிங்கி டிங்கி ஆட்டினா சவுண்ட் கேக்குங்க, 3 மணி இருக்க மாதிரி இருக்கும் பாரு உள்ள. அதான் அது குழந்தைங்க யூஸ் பண்றது, அதுவும் அது சிரிக்கிறதுக்காக வாங்கி கொடுக்குறது. ஏன் அது குழந்தைங்க தான் யூஸ் பண்ணணும், எந்த ரூல்ஸ் எதுவும் இல்லடி. நீ வாங்கித்தா. மரியாதையோ ஓடிடு. வேலை செய்யும் போது எரிச்சல் ஆகனா மரியாதை ஓடுது. என்ன நீ எதை கேட்டாலும் வாங்கி தர மாட்ற. சீப்ப. சரி, இன்னொன்னு கேக்குறத வாங்கி தரியா? அது என்ன இழவு? குதிரை வண்டி. நான் டபுள் சேர்த்துட்டு போறேன். இது நிஜமாவே குழந்தைதான்டா. இதெல்லாம் வாத்தா அப்பா கிட்ட போய் கேட்க மாட்டியாடா? வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்க, ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேற, எழுந்து ஓடிடு. சொட்ட மண்டையில கொட்டி விட்டுருவோம்டா அப்புறம். போடா. நான் கேட்க மாட்டேன்.